GPS தமிழ் நியூஸ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தற்போதுள்ள கொரோனா சூழ்நிலை காரணமாக இந்தியாவில் வழக்கமான சர்வதேச விமான சேவைகளானது இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் வெளிநாடுகளில் இருக்கும் இந்தியர்களை நாட்டிற்கு வரவழைப்பதற்காக இந்திய அரசு வந்தே பாரத் எனும் திட்டத்தை மேற்கொண்டு வருகிறது. இதன் அடிப்படையில் தற்போது வளைகுடா நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு இயக்கப்படும் வந்தே பாரத் விமானங்களுக்குண்டான அட்டவணைகள் குறித்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து தற்போது காணலாம். இந்தியாவின் குறைந்த கட்டண விமான நிறுவனமான ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் தற்போது வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் குவைத்தில் இருந்து இந்தியாவிற்கு ஜூலை மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை இயக்கப்படும் விமானங்கள் குறித்து அறிவித்துள்ளது. இதுகுறித்து விமான நிறுவனம் தனது வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் குவைத்தில் இருந்து இந்தியாவின் திருச்சி, கொச்சி, விஜயவாடா, கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் மங்களூர் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்படும் எனவும் இந்த விமானங்கள் ஜூலை மாதம் முதல் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை இயக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது. இதன் மூலம் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அட்டவணையின்படி ஒவ்வொரு வாரத்தின் திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் குவைத்திலிருந்து விஜயவாடா மற்றும் கோழிக்கோடுக்கு விமானங்கள் இயக்கப்படும் எனவும், செவ்வாய்க்கிழமைகளில் கண்ணூர் மற்றும் திருச்சிக்கு விமானங்கள் இயக்கப்படும் எனவும், வியாழக்கிழமைகளில் குவைத்திலிருந்து திருச்சி மற்றும் கொச்சிக்கு விமானங்கள் இயக்கப்படும் எனவும் மற்றும் சனிக்கிழமைகளில் குவைத்திலிருந்து திருச்சி மற்றும் மங்களூருக்கு விமானங்களானது இயக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது. மேற்கூறிய இந்த விமானங்களுக்கான முன்பதிவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய நினைப்பவர்கள் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வலைதளத்தின் மூலமாகவோ, கால் சென்டர், சிட்டி ஆபீஸ் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பயண முகவர்கள் மூலமாகவோ டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம் எனவும் அறிவித்துள்ளது. தற்போது வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இந்த விமானங்களானது இயக்கப்பட்டாலும் கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் இந்தியாவிலிருந்து குவைத் செல்லும் அனைத்து வணிக விமானங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் தற்போது இந்தியாவிலிருந்து குவைத் வர அனுமதி பெற்றவர்கள், வீட்டு தொழிலாளர்கள், குவைத் சுகாதார அமைச்சகத்தின் ஊழியர்கள், செல்லுபடியாகும் குடியிருப்பு விசா வைத்திருப்பவர்கள் அல்லது செல்லுபடியாகும் நுழைவு விசா வைத்திருப்பவர்கள் மற்றும் குவைத் சுகாதார அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவத்துறை ஊழியர்கள், குவைத் குடிமக்கள் மற்றும் அவர்களின் முதல்நிலை உறவினர்கள், தூதரக அதிகாரிகள் மற்றும் தூதரக பணியாளர்கள் போன்றோர் குவைத்திற்குள் வர அனுமதிக்கப்படுவார்கள் எனவும், அவ்வாறு குவைத்திற்கு வரும் அனைத்து பயணிகளும் செல்லுபடியாகும் கொரோனாவிற்கான எதிர்மறை சான்றிதழை வைத்திருக்க வேண்டும் எனவும், இந்த பரிசோதனையானது அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகத்தில் இருந்து 72 மணி நேரத்திற்கு முன்பு பெற்றதாக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் குவைத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இந்தியாவில் முழுமையான தடுப்பூசி போடப்பட்ட செல்லுபடியாகும் குடியிருப்பு விசா வைத்திருப்பவர்கள் குவைத்திற்குள் வரலாம் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து தற்போது குவைத் விமான நிறுவனங்களான ஜசீரா ஏர்வேஸ் மற்றும் குவைத் ஏர்வேஸ் ஆகியவை இந்தியாவின் முக்கிய நகரங்களுக்கு தனது விமானங்களை இயக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. மேலும் அவ்வாறு இயக்கப்படும் விமானங்களுக்கான முன்பதிவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும், விமான டிக்கெட்டுகளின் விலையானது 52,000 முதல் 62,000 வரை இருக்கும் எனவும், இது ஒவ்வொரு விமான நிலையங்களை பொறுத்து மாறுபட்ட விலையில் டிக்கெட்டுகள் கிடைக்கிறது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விமானம் ரத்து செய்யப்பட்டால் பயணச்சீட்டு கட்டணம் திரும்ப கிடைக்கும் எனவும், சில நேரங்களில் இந்த முடிவில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பயணிகள் தங்களது சொந்த நிலையில் பயணச்சீட்டு முன்பதிவு செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் டிக்கெட் முன்பதிவு குறித்த கூடுதல் விவரங்கள் வரும் நாட்களில் விரிவாக அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது GPS தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.